Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் சோஷியல் சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் கேட்டிருந்தீங்க. இந்த மாடல் கொஷின் பேப்பர் அண்ட் தென் கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் எந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க, எதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்ற நம்ம டிப்ஸும் சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிஃபோர் தட் 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் சோஷியல் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். ஓவரால் எல்லாமே நீங்கள் தரோவாக இருக்கணும். பட் இந்த கொஷின்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மார்க் பண்ணதை எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் அதை கவர் பண்ணிங்கனாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? இப்போது நமக்கு கொடுத்துருக்கிற கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டமில் 50 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓவரால் மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் 50ல் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹிஸ்ட்ரியில் மேப் ஒர்க் பார்த்துக்கணும். 9th எப்படி இருக்கும்னா 2 மார்க்ஸில் மேப் ஒர்க் கேட்பாங்க அண்ட் தென் 8 மார்க்ஸ்லேயும் மேப் ஒர்க் கேட்பாங்க. ஹிஸ்ட்ரி 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா அடுத்து ஜியாகிரஃபிலேருந்து 8 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ இது இப்போது ஃபர்ஸ்ட் மிட்டமில் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலனால பட் குவார்ட்டர்லியில் உங்களுக்கு அது வரும். அதே மாதிரி மேப் டைம் லைன் இருந்ததுன்னா ஹிஸ்ட்ரியில் அதை நீங்கள் கண்டிப்பாக தரோவாக ஆகிடுங்க. மேப் ஒர்க்கு அண்ட் தென் டைம் லைன். அதுக்கு அடுத்தபடியாக ஜியாகிரஃபியில் எத்தனை லெசன்ஸ் இருக்கோ அந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் கிவ் ரீசன்ஸும் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் நமக்கு வரும். அதிலேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின், அதாவது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் கண்டிப்பாக ஒன்று வரும். இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சுட்டு அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு இப்போது ஃபர்ஸ்ட் மிட்டம்னும் போது போர்ஷன்ஸ் கம்மி, அதனால் நீங்கள் ஃபுல் லெசன்ஸ் கவர் பண்ணிடுறது பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லிக்கு இன்னும் நிறைய போர்ஷன்ஸ் கவர் பண்ணுவாங்க. அப்போ அதோடு சேர்த்து நம்ம டம்ப் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற போர்ஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து குவார்ட்டர்லிக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரோமன் நம்பர் 1 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 7 கேட்டிருக்காங்க. ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 7 கொஷின்ஸ். இந்த 7 கொஷின் 1 மார்க்ஸில் மட்டும் எப்போவுமே 1 மார்க்கோட லூஸ் ஆகாத அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும். சரிங்களா? 1 மார்க்ஸு 7 out of 7 எடுக்கிற அளவுக்கு நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ரோமன் நம்பர் 2 ஆன்சர் எனி 5 ஷார்ட் ஆன்சர். ஈச் கொஷின் கேரிஸ் 2 மார்க்ஸ். சரிங்களா? 5 into 2 10 மார்க்ஸ். லிஸ்ட் அவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெகாலித்திக் பரியல் டைப்ஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. 9th one ஃப்ரம் ஹிஸ்ட்ரி, 8 and 9 ஃப்ரம் ஹிஸ்ட்ரி. லேயர்ஸ் ஆஃப் த இன்டீரியர் ஆஃப் த எர்த் அண்ட் வாட்டர் சுனாமி டிஃபைன் வெதரிங். இது 3 ஜியாகிரஃபிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இது லாஸ்ட் மொமெண்ட்டில் இருக்க நான் எதுவுமே படிக்கலைன்றவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் இருக்க 2 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக எழுதுகிற மாதிரி இருக்குது பாருங்கள். 2 ஃப்ரம் ஹிஸ்ட்ரி, 3 ஃப்ரம் ஜியாகிரஃபி. ஆர் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சிவிக்ஸ் ஒன்று படிச்சுக்கலாம். இல்லைனா ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா 2 மார்க்கில் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இது இப்போதைக்கான ஒரு தீர்வு தான். சரிங்களா? ஏன்னா குவார்ட்டர்லியில் நமக்கு கவர் ஆகிடும். லெசன்ஸ் அதிகமாக இருக்கும், கொஷின்ஸு. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணிவிடுங்க மேம். லாஸ்ட் மொமெண்ட்டில் இருக்க எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது. ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் அதனால் பெனிஃபிட் வரப்போகுது. ஸோ நமக்கு எனி 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிவிக்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ் அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கொஷின் தெளிவாக தெரியுமோ அதை சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 3 ஆன்சர் எனி 5 ப்ரீஃப் ஆன்சர். 5 into 5 25 மார்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 16th ஃப்ரம் ஹிஸ்ட்ரி. நான் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக படிக்க சொன்னேன் இல்லைங்களா? 1 மார்க்ஸ் தரோவாக படிச்சிருந்தீங்கன்னா பாருங்கள், ஃபில் இந்த பிளாங்க்ஸ் ஒரு 5 மார்க்ஸில் வந்திருக்கு. ஆல்ரெடி 7 மார்க்ஸ் 1 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு ஒரு 5 கொஷின்ஸ் ஃபில் இந்த பிளாங்க்ஸில் 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு 18th one ரைட் அ பேராகிராஃப் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 19th கொஷின் நான் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் ஒரு 5 மார்க் வரும்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. கோர் அண்ட் க்ரஸ்ட்டு, டெல்டா அண்ட் எஸ்டரி கொடுத்துருக்காங்க. கிவ் ரீசனில் வின் கேன் பாசிபிளி எரோட் த ராக்ஸ் ஃப்ரம் ஆல் சைட்ஸ் அந்த ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அடுத்து 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 20 எரோஷன் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஃபார்ம்டு பை அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து சிவிக்ஸ்லேருந்து யுவர் ஒப்பீனியன் அபவுட் டெமோக்ரஸி இன் இந்தியா. 22nd டிஸ்கிரைப் இன் டீட்டெயில் அபவுட் என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. அடுத்து ரோமன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் 8 மார்க் கொஷின். 23ல் பார்த்தீங்கன்னா இது 8 மார்க் கொஷின் எப்போவுமே நமக்கு இன்டர்னல் சாய்ஸில் வரும். ரைட் அபவுட் த ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்.
ஆர் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி ஆர் ஜியாகிரஃபி. ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு டீட்டெயில் கேட்டிருக்காங்க, ஜியாகிரஃபிலேருந்து ஒரு டீட்டெயில் கேட்டிருக்காங்க. 24th பார்த்தீங்கன்னா மார்க் த ஃபாலோயிங் இன் த அவுட்லைன் மேப் ஆஃப் வேர்ல்டு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜியாகிரஃபிலேருந்து 8 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இதில் அவுட்லைன், வேர்ல்டு அவுட்லைனில் மேப் கொடுத்துருக்காங்க 8 மார்க்ஸு இந்த பிளேசஸ்க்கு. ஸோ மேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8 மார்க்ஸில் தரோவாக இருந்தீங்கன்னா அழகாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக படிச்சிருந்தீங்கன்னா 7 மார்க்ஸ் ப்ளஸ் 5 அதாவது 5 மார்க்ஸில் 1 மார்க் ஃபில் இன் த பிளாங்க், 7 + 5 12. அதுக்கு அடுத்தது கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் கண்டிப்பாக வரும்னு சொன்னேன். 12 + 5 17. அடுத்தது மேப் ஒர்க் சொன்னேன். 17 + 8 17 + 8 வந்து 25 மார்க்ஸ். ஸோ ஓவரால் 50ல் நம்ம இது வரைக்கும் படிக்கும் போதே நமக்கு வந்து 50க்கு வந்து 25 மார்க்ஸ் கவர் பண்ணிடுறோம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. மேப் ஒர்க் தரோவாக பாருங்கள், டைம்லைன் பாருங்கள், ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே இல்லாமல் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே தரோவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 45 அபோவே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இதை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருக்கணும், தரோவாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை கொடுக்குறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.